சென்னை தியாகராயர் நகரில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், தியாகராயர் நகர் பகுதியில் எந்தெந்த இடங்கள்ல மழை வெள்ளம் தேங்கி இருக்கு, அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கா? நிச்சயமாக டிட்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தீநகர் பகுதிகளில் பல்வேறு தெருக்களில் மழைநீர் தேங்கியிருக்கின்றது. தீநகரில் அருளம்பாள் நகர் மற்றும் திருமூர்த்தி நகர் ஆகிய பகுதியில் உள்ள தெருக்களில் இந்த மழைநீர் என்பது தேங்கியிருக்கின்றது. தற்பொழுது இந்த தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல அங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள், அந்த மழைநீர் கால்வாய்கள் செல்லக்கூடிய முக்கிய சந்திப்புகளில் ராட்சத மோட்டார்கள் மூலமாக அங்கிருக்கக்கூடிய மழைநீர் அப்புறப்படுத்தக்கூடிய பணி என்பது முற்றிலுமாக நடைபெற்று வருகின்றது. மிக முக்கியமாக நேற்றிலிருந்து இந்த மழை என்பது சென்னையின் 6க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மிக அதீத கனமழை என்பது பதிவாகி இருந்தது. அதன்படி ஐசோஸ் பகுதி, மணலி உள்ளிட்ட பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலாக தொடர் மழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்பொழுது தீநகர், திருமூர்த்தி நகர் மற்றும் அம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் இந்த மழைநீர் என்பது தேங்கி இருக்கின்றது. தேங்கி இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல அதை ஒட்டியிருக்கக்கூடிய அடையாறு, மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் கூட 115 மில்லிமீட்டர் அளவில் மழை என்பது பதிவாயிருக்கின்றது. ஆலந்தூரில் 127 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது. பல தெருக்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், அதே போல அந்த மழைநீர் வடிகால்வாய் செல்லக்கூடிய பணி மற்றும் அந்த கிழக்கு பகுதி, அதாவது அருகே இருக்கக்கூடிய கால்வாய்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளை முற்றிலுமாக உடனடியாக தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.